திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையைக் காய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்துப் பிள்ளையைப் பேணுவாம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடி சரணம். சென்ற வகுப்பிலே பெரிய புராணத்தின் முதல் வகுப்பாக சேக்கிழாருடைய பெருமைகளையும் இந்த பெரிய புராணத்தின் சிறப்புகளையும் பற்றி ஒரு வகுப்பாக பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டாவது வகுப்பில் சேக்கிழார் பெருமான் சுவாமியின் திருமலை சிறப்பை பற்றி எடுத்துரைத்த விதம், திருமலை சிறப்பை பற்றி இந்த வகுப்பிலே காணவிருக்கிறோம். அருட்பெரும் ஜோதியரும் ஆதியும் நடுவும் ஈரும் அற்ற அநாதி மலமூத்தரும் திருவருளே வடிவாக கொண்டவரும் பிறப்பில்லாத பெருந்தகையும் முழு முதற் பரம்பொருளும் முக்கண்ணுடைய மூவா முதல்வரும் வேதாகமங்கள் காணாத வித்தகருமாகிய சிவபெருமான் இமை ஆண்டருளும் இமயவள்ளி எம்மையுடன் நவமணி பீடத்தின் மீது எழுந்தருள விளங்குவது திருக்கைலாய மலை. அங்கு மூவரும் தேவரும் பாடி பரவுவர். அரம்பையர் ஆடுவர், நாரதாதி முனி கணத்தார் யாழினை முழக்குவர். வேத ஓசையும் சங்கநாத ஓசையும் ஓத ஓசை போல் எப்பொழுதும் முழங்கி கொண்டிருக்கும். எண்ணில்லாத கதிர்கள் ஒருங்கே உதித்தது போல் ஞான ஒளி வீசி எழில்மிக திகழ்வது அக்கைலாய மலை. அக்கயிலை மால்வரை பல கோடி பூதங்கள் வாழும். ஒவ்வொரு பூதமும் வேண்டுமாயின் ஐம்பெரும் தொழிலும் செய்யும். நீடு தேவர் நிலைகளை நாட்டும். அத்திருமலையில் வேத்திர படை தாங்கி திருநந்தி தேவர் காவல் புரிவார். தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் கணங்களும் பெருமானை வழிபட அணி அணியாக வந்து காலங்கருதி நிற்பர், துதித்து அருள் பெறுவர். அத்திருக்கைலாய மலையின் அடிவாரத்தில் பத்தராய முனிவர் பல்லாயிரவரும் சுத்த யோகிகளும் சூழ உபமன்யு முனிவர் இருப்பார். அவர் பரமேஸ்வரன் தர பார்க்கடல் உண்டவர். கண்ணபிரானை திருவடி தீட்சை தந்து உபதேசித்து உய்த்தவர். அளவற்ற மகிமையும் திருத்தொண்டும் பெற்றவர். இவரை பாராட்டும் பொருட்டு சேக்கிழார் பெருமான் யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் என்று சிறப்பித்து பாடுகிறார். அத்தகைய சிறப்பு இவருக்கு உண்டு. இத்தகைய உபமன்யு முனிவர் முனிகணங்கள் சூழ சிவபெருமானுடைய திருவருட்பெருமையை கூறிக்கொண்டிருந்த போது அங்கு 1000 சூரியருடைய ஒளி போல ஒரு பேரொளி தோன்றியது. அதனை கண்ட அருந்தவ முனிவர்கள் இது என்ன அதிசயம் என்றார்கள். உபமன்யர் சிவபெருமானை சிந்தித்து ஆளாள சுந்தரர் திரு கைலாய மலையினின்றும் அரணார் ஆணையால் நீங்கி மண்ணுலகம் வாழ தென் திசையில் திரு அவதாரம் செய்து மீண்டும் கைலைக்கு எழுந்தருளி வருகின்றார் என்பதனை உணர்ந்து எழுந்து சிரம் மீது கரமலர் கூப்பி கண்ணருவி பாயத் தொழுது அதனை நோக்கி நடந்தார். அருகிலிருந்த முனிவர்கள், ஐயனே, அரணாரை அன்றி மறந்தும் புறம் தொழாத தேவரீர் இங்கு இவ்வாறு இறைஞ்சியது என்ன என்று கேட்டனர். அவ்வண்ணம் ஆர்வத்துடன் கேட்ட அருந்தவர்கட்கு உபமன்யு முனிவர் கூறுவாராயினார். சிவபெருமான் ஒரு சமயம் தமக்கு நேராக அமைந்திருந்த சுத்த வித்யாமயமான நிலைக்கண்ணாடியில் தோன்றும் தமது சுந்தராச்சாரிய வடிவை சுந்தரா வருக என்று அழைத்தருளினார். அக்கண்ணாடியினின்று சுத்த வித்யாமய சிவரூபம் ஒன்று கண்களும் 4 தோள்களும் பிறை முடியுமாக வெளிப்பட்டு சிவபெருமானை வணங்கியது. மற்றைய உருத்திரர்களிலும் சிறந்த அவ்வுருத்திரர் சுந்தரர் என்னும் திருநாமத்துடன் கோடி சூரிய பிரகாசத்துடன் திருமலர் எடுத்து திருமாலை தொடுத்து சூட்டுதலும் திருநீற்று பாத்திரம் தாங்கி பெருமான் அருகே நிற்றலுமாகிய திருவணுக்கத் தொண்டு புரிந்து கொண்டிருந்தார்.
அவ்வண்ணமே உமையம்மையார் அக்கண்ணாடியில் தமது திருவுருவச் சாயையை அழைக்க அது 2 திருவுருவங்களாக வெளிப்பட்டன. அனிந்திதை, கமலினி என்னும் அவ்விரு அழகின் கொழுந்துகள் சத்திகள் அம்மைக்கு ஏவல் புரிந்து கொண்டிருந்தன. மாலயனாதி வானவர் யாவரும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை கடையத் தொடங்கினர். அப்போது ஆலகால விஷம் தோன்றியது. அதன் வெம்மையை தாங்காத விஷ்ணு முதலிய விண்ணவர் அனைவரும் அஞ்சி வெள்ளி மலைக்கு வந்து, எம்பெருமானே, தேவரீரே, முழுமுதற் பெருந்தலைவர், அடியேங்கள் செய்த முயற்சியால் முதலில் விளைந்தது உமக்கே உரியது, நஞ்சினால் அஞ்சினோம், ஆண்டருளும் என்று வேண்டினர். முக்கட்பெருமான் அவர்களை அஞ்சன்மின் என்று அருள் புரிந்து திருநீற்று கோயிலை ஏந்தி அருகே நிற்கும் சுந்தரரை நோக்கி, சுந்தரா, அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொணர்தி என்று பணித்தருளினார். சுந்தரர் சென்று யாராலும் அணுக முடியாத பெரும் வெப்பத்தை தரும் ஆளாள விஷத்தை தமது ஒரு கரத்தால் எடுத்து நாவற்பழம்போல் திரட்டி கொணர்ந்து கண்ணுரப் பெருமானிடத்தில் தந்தார். அதனால் சிவபெருமான் உள்ளும் புறமும் உள்ள உயிர்களெல்லாம் உய்ய கண்டத்தில் தரித்து நீலகண்டராக விளங்கினார். அதனால் சுந்தரர் ஆளாள சுந்தரர் என்னும் சிறப்பு பெயர் எய்தினார். சிவபெருமான் தமிழ் உலகம் உய்ய வேதாகமங்களின் சாரங்களை திரட்டி தமிழ் வேதமாக இச்சுந்தரரை கொண்டு பாடுவிக்கவும் திருத்தொண்டத் தொகையை வெளிப்படுத்தவும் திருவுள்ளம் கொண்டருளினார். அதற்குரியவர் ஆளாள சுந்தரரே எனவும் கருதினார். கைலையினின்றே பாடுவித்தால் மண்ணுலகம் உணராது எனவும் ஆன்மாக்கள் பக்குவப்பட்டு உய்வு பெற வேண்டும் எனவும் திருவுள்ளத்து எண்ணினார். காரணமின்றி மண்ணுலகிற்கு சுந்தரரை அனுப்புதல் முறைமையன்று. அதனால் ஆளாள சுந்தரர் திருநந்தவனம் போய் மலர் பறிக்கும் போது அம்பிகையின் சேடியராகிய அனிந்திதி, கமலினி என்னும் இருவரும் ஆங்கு வந்து மலர் பறித்தனர். சிவபெருமான் திருவருள் ஏவ சுந்தரருடைய கண்ணும் கருத்தும் அம்மங்கையர்பால் சென்றன. காமதகனம் நிகழ்ந்த இடமாகிய கைலையில் காமாதி குற்றங்கள் நிகழ இடமே இல்லை. பரமேஸ்வரனுடைய திருவருள் அங்கனம் தூண்டியது. அந்நங்கையரும் இவரை நோக்கினர். பின்னர் கருத்தை திருத்தி கொண்டு சுந்தரர் திருமாலை தொடுத்து கருமாலை அகற்றும் கண்ணுதற் பெருமானிடம் எய்தினார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பரிபூர்ணமாய் நிறைந்துள்ள நிமலன், சுந்தரா, நீ மாதர் மேல் மனம் வைத்தனை, ஆதலின் பூதலத்திற் பிறந்து அவருடன் காதலின் கலந்தனவாய் என்று கட்டளையிட்டு அருளினார். அன்பர்கள், இங்கே சிந்திக்கத்தக்கவை சில உள்ளது. சுந்தரரை பெருமான் மாதர் மேல் மனம் வைத்ததற்கு சபித்தார் இல்லை. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்றபடி எண்ணத்தை முற்றுவிப்பான் அருள் புரிந்தார். அன்றியும் எண்ணங்கட்கு பிறப்பு உண்டு என்பதையும் அவாவே பிறப்புக்கு வித்து என்பதையும் உணர்த்தி அருளினார். மாதர் மீது பார்வையை செலுத்திய ஆளாள சுந்தரர் அந்த உலகத்தை துறந்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், இந்த உலகத்திலிருந்து கொண்டு பார்வையை பாவையர் மேல் முறையின்றி செல்லுமாயின் எந்த உலகத்திற்கு போவது என்பதனையும் நீண்டு சிந்தித்து உய்வு பெற வேண்டும். எல்லா புலன்களிலும் சிறந்தது கற்பு புலன். அக்கற்புலன் தூய்மையாக இருத்தல் வேண்டும். அன்பர்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். மறந்தும் பார்வை நெறி தவறி நடக்கக்கூடாது. ஆதிமூர்த்தி அவன்திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை, தென்புவி மீது தோன்றியம் மெல்லியலாருடன் காதலின்பம் கலந்தனை வா என. அது கேட்ட ஆளாள சுந்தரர் அஞ்சி ஐயன் அடிமலர் மீது விழுந்து தொழுது அழுது, எனையாண்ட ஈசனே, நின் திருவடியை நீக்கும் சிறியேன் உலகில் மானுடனாய் மையல் பூண்டு மயங்கும் போது தடுத்தாட்கொள்ளும் என்று வேண்டினார். கைகள் அஞ்சலி கூப்பிக் கலங்கினன் செய்ய சேவடி நீக்கும் சிறுமையேன் மையன் மானுட மாய்மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள் செய்யென திங்களை முடித்த எங்கள் நாயகர் அங்கனமே ஆகுக, நின்னை மாயை தொடருற்ற போது தடுத்தாட்கொள்வோம் என்று திருவருள் புரிந்தார். அதன்பின் அம்மூவர்களும் மண்ணுலகில் தென் திசையில் வந்து அவதரிப்பாராயினார்கள். இவ்வாறு உபமன்யர் கூற, முனிவர்கள் தொழுது தபோதனவரே 8 திசையினும் தென் திசை சிறந்தது என்பதற்கு என்ன காரணம் என்று வினவினார்கள். உபமன்யுர், முனிவர்களே, கூறும் கேளுங்கள். எத்திசையினும் சிறந்தது தென் திசையே ஆகும். எனது தந்தையாராகிய வியாக்கிரபாதனார் நெடுதுகாலம் தவம் செய்த அற்புதமான அரசனின் திரு நடனம் கண்ட பொன்னம்பலம் உள்ளது இத்திசையிலே ஆகும். 50 திருத்தலங்களும் 1008 சிவமூர்த்தங்களும் உள்ளதும் இத்திசையிலே ஆகும்.
பூமியின் இதய கமலமாகிய திருவாரூரும் இங்கே விளங்குகிறது. உலகமெல்லாம் ஈன்ற உமையம்மையார் கம்பையாற்றில் மா வடிவில் வழிபட்ட கச்சியம்பதியும் நந்திதேவர் தவம் இயற்றிய திருவையாறும் மண்ணும் விண்ணும் அழியும் உகாந்த காலத்தும் அழியாது மிதக்கும் திருத்தோணிபுரமும் பிறவும் திகழ்வதும் அத்திசையிலேயாகும். ஆதலினால் பூதலத்தில் தென்திசை சிறந்த புண்ணிய திசையாகும். பெரிய புராணத்திற்கு முதல் நூல் திருத்தொண்டத் தொகையாகும். அத்திருத்தொண்டத் தொகையை நம்பி ஆரூரர் திருவாரூரில் திருவாய் மலர்ந்தருளினார். ஆதலினால் திருத்தொண்டத் தொகை தோன்றுவதற்கு தவம் புரிந்த திருத்தலம் திருவாரூர். எனவே திருவாரூர் சிறப்பு முதலில் கூறப்படுகிறது. இன்றைய வகுப்பில் இறைவன் அற்புதமாக அமர்ந்திருக்கும் திரு கைலை மலையின் சிறப்பு அம்சங்களை சேக்கிழாருடைய பார்வையில் பார்த்து கேட்டு ரசித்தோம். நாளைய வகுப்பில் மனுநீதி கண்ட புராணம் திருவாரூரின் சிறப்பை விவரிக்கும் பொருட்டு சேக்கிழார் பெருமான் மனுநீதி சோழனுடைய இரக்க குணத்தை, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவித்த அந்த அற்புதமான குணத்தை எடுத்துரைக்கும் விதத்தை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அனைத்து அடியார் பெருமக்களையும் எம்முடைய மனம் மொழி மெய்யினால் வணங்கி பணிகிறேன். வன்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமம் நா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.